ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. எவ்வளி வாழ வேண்டுமென்று எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம யாராவது ஒருவர் படிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தி ஆவோம். இந்த வசனத்திலே உம்முடைய வீட்டில் இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லாரும் அவருடைய வீட்டிலே இருக்க முடியாது. யார் இருக்க முடியும்? அவரால் எந்த ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டானோ, அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை தம்முடைய வீட்டின் நன்மையால் ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. எனவே அவருடைய வீட்டிலே இருக்கிற நாம் எப்படி என்ன வேண்டும்? நான் ஒரு பெரிய பாக்கியவான். ஹல்லேலூயா. அவருடைய வீட்டிலே இருக்கிற நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். ஏனென்றால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்து கொண்டார். அவர் உன்னை சேர்த்து கொண்டார். இந்த வசனத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படிக்கு நீர் தெரிந்து கொண்டு நீர் சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவர் என்னை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, என்னை அவர் சேர்த்து கொண்டார். மனிதன் குறைவுகளை கண்டு ஒதுக்கி விடுவான். உதவி செய்தால் சேர்த்து கொள்ளுவான். உதவிகள் செய்து கொண்டே இருந்தால் நம்மை சேர்த்து கொள்வார்கள். உதவி செய்கிறத நிறுத்தி விட்டோம்னா நம்மை புறக்கணிப்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நல்லவர்களாக இருந்தால் சிலர் சேர்த்து கொள்வார்கள். அவங்க பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நாம் நல்லவர்களாக இருந்த காலத்தில் அல்ல, நாம் நல்லவர்களாக இருந்த காலத்தில் அல்ல, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், என்னை தம்மோடு கூட சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. எனவே அவருடைய வீட்டிலே இருக்கிற நான் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவருடைய வீட்டிலே இருக்கிற நான் பாக்கியவான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தருகிற நன்மையால் அவன் திருப்தி ஆவான். அவருடைய வீட்டிலே இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் பாக்கியவான்கள். அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்திப்படுவோம். அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கும் உனக்கு நன்மை செய்வதற்கு அவரிடத்தில் ஏராளம் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் உனக்கு நன்மை செய்வதற்கு அவரிடத்தில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே இதற்கு ஒப்பனையான இன்னொரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 84:4 படிக்கிறோம். உம்முடைய பாக்கியவான்கள், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் அவர்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்மை எப்போதும் துதிக்கிற ஒரு பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவருடைய வீட்டில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை நாம் துதிக்கிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம். 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் படிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் எனக்கு உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்தி இருக்கிறீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் எனக்கு நித்திய பேரின்பமும் உண்டு. எனவே இந்த நன்மைகளை அறிந்த பக்தன் தான் இப்படி சொல்லுகிறான்,
27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவதை நம்ம படிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். ஏனென்றால் அங்கே இருக்கிறதான நன்மைகளை அவன் அறிந்திருந்தான். ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும்போது இருக்கிற நன்மைகளை அவன் அறிந்திருந்தான். எனவே தான் அங்கே சொல்கிறான், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய வீட்டிலே எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும்? ஜீவனுள்ள நாளெல்லாம். எத்தனை ஆண்டுகள் நாம் இந்த ஆண்டவரை சேவிக்க வேண்டும்? மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 27 நாளிலே படிக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டில் நான் தங்கியிருப்பேன். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எபிரேயர் 10:23 நம்ம படிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதல் தேவனுடைய சித்தமானது. சபை கூடி வருதல் தேவனுக்கு சித்தமானது. ஏனென்றால் அங்கேதான் நன்மையும் கிருபையும் இருக்கிறது. அங்கேதான் அவருடைய வீடாகிய சபையில தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எனவே சாத்தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களை தடுக்க பார்ப்பேன். எங்கே வர்றதுக்கு? ஆலயத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுப்பதற்கான முயற்சிகளை எவ்வளவெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் அவன் செய்வான். அனுபவபூர்வமாக சொல்லுங்க, என்னென்ன தடையை சாத்தான் உண்டாக்குவேன்? ஃபங்க்ஷன் வரும், பத்திரிக்கையில் உங்கள் பேர் போட்டு பத்திரிக்கையை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக போய்தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும். கடுமையான தலைவலி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும். நேசிக்கிற தாய் மாமா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு வருவார். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு இருக்கிற தடைகள். இது சாத்தானால் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆலயத்துக்கு போவதற்கான ஒரு தடை இருக்குமானால் அந்த தடையை உருவாக்குறவன் சாத்தான் தான். ஏனென்றால் நான் சொன்ன இந்த 5-6 வசனத்தில் தேவ பக்தர்கள் பல்வேறு இடங்களில் சொல்லியிருப்பது, அவருடைய வீட்டிலே எனக்கு நன்மை இருக்கிறது, அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருப்பதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன், அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன், அவருடைய வீட்டிலே என் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்முடைய பிரகாரங்களில் இருப்பதையே நான் நாடுவேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று பக்தர்கள் சும்மா சொல்லலை. பக்தர்கள் சும்மா சொல்லலை. உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய வீட்டுக்கு வரும்போது பெரிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நன்மை எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இந்த ஆலயத்தில் என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. இந்த விசுவாசத்தோடு வரும்போது, இந்த நம்பிக்கையோடு வரும்போது, நான் ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிறேன், அவருடைய வீட்டில் உள்ள நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் போகிறேன், அவருடைய வீட்டுக்கு நான் போய் அவருடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக போகிறேன், அங்கே எனக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லி அறிந்தால் நிச்சயமாய் எந்த தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கிவிட்டு எப்படியாவது ஒரு தேவனுடைய பிள்ளை போவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. தர்மையான ஐயா வந்திருக்காரு, ஐயா ஆபிரகாம் ஐயா. ஒரு மாதமாக அவருக்கு சர்ச்சுக்கு வர முடியல, காலில் ஒரு பலவீனம், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வருவேன். அப்போல்லாம் சொல்லுவார், எப்படியாவது இந்த மாதம் இந்த வாரம் வந்துடுவேன்னு ரொம்ப முயற்சி பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் முடியலை பாஸ்டர் அப்படின்வார். ஆகவே சிலர் போகலைன்னு வச்சுக்கோங்க, எதையோ இழந்தது போல அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இங்கே சொல்லியிருக்கு, உம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தி ஆவோம். ஆண்டவர் இங்கே வருகிறார். உங்களில் எத்தனை பேர் அந்த அனுபவபூர்வமான சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? பைபிளில்
ஆலயத்தில் இருக்கிற 6 நன்மைகளை குறித்து வரிசையாக நான் பட்டியலிடும்படி விரும்புகிறேன். ஆலயத்தில் என்ன இருக்கிறது? நான் சொல்லுகிற இந்த காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவைகள் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாயிருந்தால் இந்த வசனங்களை சொல்லும்போது, இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருந்து ஆமேன் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளேருந்து வந்து கொண்டே இருக்கும். பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சொல்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 56:7 வாசிக்கிறோம். என் ஜெப வீட்டுக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இல்லாத ஒன்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். இல்லாத ஒன்றை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவரே இப்படி சொல்றாரு, என் ஜெப வீட்டுக்கு நானே உன்னை கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே உன்னை நான் மகிழ பண்ணுவேன். உன்னை நான் மகிழ பண்ணுவேன். ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெர்மானிய தேசத்திலே பிறந்தார். ஏறத்தாழ 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 1805 பிறந்தார். ஏறத்தாழ 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஜார்ஜ் முல்லர். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவருடைய புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். ஜார்ஜ் முல்லருடைய புஸ்தகங்கள். ஜார்ஜ் முல்லர் ஜெர்மானிய தேசத்தில் பிறந்தவர். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவன் மகிழ்ச்சியினால் நிரம்புவான். எப்படி என்றால், விசுவாச கண்களினால் இங்கே இயேசுவை நீ காணலாம். விசுவாச கையால் நீ ஆண்டவரை தொடலாம். விசுவாச வாயால் நீ ஆண்டவரை ருசிக்கலாம். விசுவாச இருதயத்தால் நீ இயேசுவை அடையலாம். இதெல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் வச்சு தம்முடைய ஜனங்களுக்கு அதை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏறத்தாழ 95 வயது வரைக்கும் வாழ்ந்த அந்த தேவனுடைய மனுஷன் ஜெர்மானிய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினவர். 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேசத்தில் ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய புத்தகத்தில் முன்னொரு காலத்தில் எழுதினது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி எழுதியிருக்கார் அவர். நீ ஆலயத்துக்கு வரும்போது விசுவாச கண்களிலே இயேசுவை நீ காணலாம். விசுவாச கையால் நீ அவரை தொடலாம். விசுவாச வாயால் நீ அவரை ருசிக்கலாம். விசுவாச இருதயத்தால் நீ அவரை அடையலாம். இது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்தில் அவர் வைத்திருக்கிற சந்தோஷம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உன்னுடைய இருதயத்தில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். பாரத்தோடு துக்கத்தோடு உள்ளே நுழைகிற உன்னை வெறுமையாய் அப்படியே அனுப்புகிறவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என் ஜனங்களை நான் தேற்றி என் சமூகத்திலே அவர்களை ஆறுதல் படுத்துவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை. அது ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 36:8 நம்ம படிக்கிறோம். முதல்ல ஆலயத்தில் இருப்பது மகிழ்ச்சி. இரண்டாவதாக ஆலயத்தில் இருப்பது 36:8 நம்ம வாசிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அந்த வசனம் 8வது வசனத்தில் போட்டிருக்கு, பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இதெல்லாம் எங்கே வச்சு ஆண்டவர் செய்கிறாரு? ஆண்டவருடைய ஆலயத்தில் வச்சு ஆண்டவர் இதை செய்கிறார். தம்முடைய ஆலயத்திலே வைத்து தம்முடைய சம்பூரணத்தினால் அவர்களை திருப்திப்படுத்துகிறார். பேரின்ப நதியினால் என் தாகத்தை அவர் தீர்க்கிறார். பேரின்ப நதியினால் தம்முடைய பிள்ளைகளின், தம்முடைய ஜனங்களின் தாகத்தை அவர் தீர்க்கிறார். நிச்சயமாய் அதை ஆண்டவர் தீர்க்கிறார். ஒவ்வொரு வாரமும் நான் பலமுறை உங்கள்கிட்ட சொன்னது போல, ஆலயத்துக்கு என்னுடைய தாயார் போகும்போது பல மைல் தூரம் நடந்து போய் ஆலயத்துக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும்? அங்கே போனால் எந்த களைப்பும் இருக்காது. அப்படிப்பட்ட உற்சாகமான ஆராதனை அது. இவ்வளோ மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆலயத்தில் கலந்து கொள்வதற்கு பக்கத்தில் ஆலயம் இல்லாத காரணத்தினாலே ஆவிக்குரிய சபைக்காக சுமார் 18 கிலோமீட்டர் நடந்து போய் ஆண்டவர் ஆராதிக்கும் போது திரும்பி வரும்போது எப்படி வருவாங்க? இந்த பைபிளில் இந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருடைய சமூகத்தில்
பரிபூரண ஆனந்தமும் சம்பூரணத்தால் திருப்தியும் பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறது போல. ஏனென்றால் 7 நாட்களில் ஒரு நாள் தேவ சமூகம், 6 நாள் நாம் யாரோட வாழ்கிறோம்? உலகத்தோடு நாம் வாழ்கிறோம், உலக ஜனங்களோடு வாழ்கிறோம், உலக மக்களோடு வாழ்கிறோம். அந்த ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பேரின்ப நதியால் என்னுடைய தாகத்தை நீர் அன்றைக்கு தீர்க்கிறீர். சங்கீதம் 9ஆம் அந்த அதிகாரத்தில், அந்த சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஜீவ ஊற்று. இந்த 2 வசனங்களில் நம்ம படிக்கும்போது ஆண்டவரிடத்தில் என்னென்ன இருக்கிறது? 8வது வசனத்திலே உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நான் திருப்தியாவேன். 8வது வசனத்திலே பேரின்ப நதி உன்னிடத்தில் இருக்கிறது. 9வது வசனத்திலே என்ன இருக்கிறது? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. இவைகளினால் நான் திருப்தியாகிறேன், இவைகளினால் என் தாகம் தீர்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சம்பூரணத்தினால் நம்மை திருப்திப்படுத்த வல்லவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் போட்டிருக்கு, பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பூரணம் உள்ளவர் அவர். இப்படிப்பட்ட பூரணம் உள்ள தேவன் தம்முடைய ஆலயத்துக்கு வருகிற எல்லாருக்கும் தம்முடைய சம்பூரணத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தாகத்தோடு வாஞ்சையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் உங்களை கர்த்தர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஒருபோதும் நீங்கள் வெறுமையாக திரும்பி போகவே மாட்டீர்கள். அவருடைய ஆலயத்தில் வச்சு உங்களை சம்பூரணத்தினால் திருப்தியாக்கி உங்கள் தாகத்தை தீர்த்து தம்மிடத்தில் இருக்கிற பேரின்ப நதியினால் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாய் அவர் அனுப்புகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இங்கே இருப்பது மகிழ்ச்சி, இங்கே இருப்பது சம்பூரணம். பூரணத்தால் உங்களை திருப்திப்படுத்துவார். 3வதாக நாம் அங்கே படிக்கிறோம், ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சீயோன், எருசலேம் புதிய ஏற்பாட்டிலே சபைக்கு ஒப்பனை. சபையில் இருக்கிற 2 காரியங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்கு வரும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? சீயோனிலிருந்து என்ன புறப்படும்? வேதம் புறப்படும். எருசலேமிலிருந்து என்ன புறப்படும்? கர்த்தருடைய வசனம் புறப்படும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கே வராமல் நீங்கள் வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். ஒருவன் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கே வராமல் வீட்டில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, விசுவாசத்தில் அவர் வளர முடியுமா? தொடர்ந்து அவர் கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியுமா? காரணம் என்னவென்றால் மத்தேயு 4:4லேயும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் இந்த 3 இடத்துல போட்டிருக்கு. மத்தேயு 4:4, லூக்கா 4:4, உபாகமம் 8:4, இந்த 3 இடத்துல போட்டிருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவனுக்கு அப்பம் தேவை. அந்த ஜீவ அப்பம் அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் வச்சு தான் கிடைக்கிறது. ஜீவ அப்பம் அவனுக்கு எங்கே வச்சு கிடைக்கிறது? சீயோனிலே தேவனுடைய வசனமும், சீயோனிலே ஆண்டவருடைய வார்த்தையும், சீயோனிலே வேதமும், எருசலேமிலே வசனமும் அவனுக்கு ஜீவ அப்பமாக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜீவ அப்பமாக கொடுக்கப்படுகிறது. அதனால தான் நாம் இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைச்சிருக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை இங்கே வச்சு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார். தேவன் தம்முடைய வீட்டுக்கு தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னது போல நாம் எல்லாரும் ஆவிக்குரிய நிலைமையிலே ஆரோக்கியமாய் வளர வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆரோக்கியமாய் வளர வேண்டும். ஆரோக்கியமாய் வளர வேண்டுமானால் குழந்தைக்கு அப்பப்போ டாக்டர் சொல்லுவார், இந்த கசப்பு மருந்தை என்ன செய்யுங்க, கொடுங்க. அப்போ தான் அந்த பூச்சியெல்லாம் என்ன செய்யும், சாவும். குழந்தைக்கு அந்த கசப்பான மருந்தை எதுக்கு கொடுக்குறாங்க? வயிற்றில் இருக்கிற எல்லா பூச்சியும் சாகும்படி. குழந்தை அதை விரும்புமா? விரும்பவே விரும்பாது. ஆனாலும் டாக்டர் அதை என்ன செய்கிறாங்க, கொடுக்க சொல்கிறாங்க. காரணம் என்ன? அதுதான் குழந்தைக்கு ஆரோக்கியம். குழந்தைக்கு ஆரோக்கியம் அதுதான். எனவே அவருடைய வீட்டுக்கு வருகிற உங்களுக்கும் எனக்கும் சில வேளைகளில் ஆண்டவர் நம்மை கண்டிப்பார், சில வேளைகளில் நம்மை கிளை நறுக்குவார், சில வேளைகளில் நம்மை களை எடுப்பார், சில வேளைகளில் நமக்கு உரம் போடுவார், சில வேளைகளில் தண்ணீர் பாய்ச்சுவார், சில வேளைகளில் வேலி அடைப்பார். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்கே வச்சு தான் செய்கிறாரு? சபையில் வச்சு தான் ஆண்டவர் செய்கிறார். இதுதான் ஆரோக்கியமான சத்தியம். ஒரு ஆலயத்தில் இது எல்லாமே என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஆலயத்தில் இது எல்லாம் இருந்தால் தான் சபையானது ஹெல்த்தியாக வளரும். ஆரோக்கியம் என்றால் என்ன? ஹெல்த்தியாக வளர்றது, ஹெல்த்தாக இருக்கிறது. அதற்கு என்ன தேவை? இந்த எல்லாம் தேவை. அதற்கு உரம் தேவை, அதுதான் ஆறுதல் படுத்துவது. உரம் தேவை, கண்டிப்பு தேவை, அவர்களை எச்சரிப்பு தேவை, இதெல்லாம் தேவை. போன வாரத்தில் நம்ம படித்தோம்லவா சங்கீதம்? போன வாரத்தில் நம்ம படித்த சங்கீதம் எது? 19ஆம் சங்கீதம் 7 முதல் 10 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை செய்கிற 7 காரியங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படித்தோம். என்னென்னது அது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். 1, ஆத்துமாவை அதுதான் உயிர்ப்பிக்கிறது. 2வது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. 3வது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை அதுதான் சந்தோஷப்படுத்துகிறது, இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. 4வதாக, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுள்ளதா இருக்கிறது. பொன்னாயிருக்கிறது, தேனாயிருக்கிறது. அதுக்கு அடுத்து 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அது தம்முடைய அடியார்களை எச்சரிக்கிறது. இதெல்லாம் செய்கிறது எது? நம்முடைய கையில் இருக்கிற வேத வார்த்தை. வேத வார்த்தை இவைகள் எல்லாவற்றையும் நாம் மிகுந்த சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ளணும். வேதம் நம்மை கண்டிக்கும், வேதம் நம்மை எச்சரிக்கும், வேதம் நமக்கு புத்தி சொல்லும், வேதம் நமக்கு உரம் போடும், வேதம் நமக்கு செழிப்பை உண்டாக்கும். இது எல்லாவற்றையும் அது நமக்கு என்ன செய்யும்? தரும். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுவது 2 தீமோத்தேயு 4:2 போட்டிருக்கு. அது ஊழியக்காரர்களுக்கான செய்தி. இந்த செய்தி எப்படிப்பட்டதா இருக்கு? உன் ஜனங்களுக்கு எப்படி போதிக்கணும் என்று வேதம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 4:2 போட்டிருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த ஜனங்களுக்கு திருவசனத்தை எப்படி சொல்லணும்? ஜாக்கிரதையாய் அவர்களுக்கு சொல்லு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளுதல் அவசியம், கண்டனம் பண்ணுவது அவசியம், சாந்தம் அவசியம். நீடிய சாந்தத்தோடு அவர்களை சரிப்படுத்தி நடத்த வேண்டியது ஊழியக்காரனுடைய பொறுப்பு. இப்படி செய்தால், அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, இதுதான் ஆரோக்கியமான உபதேசம்.
இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆரோக்கியமான உபதேசம் என்றால் என்ன? அதில் கண்டனம் இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும், புத்திமதி இருக்கும், எச்சரிப்பு இருக்கும், இது எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் பிள்ளைகள் விரும்புவாங்களா? வளர்ந்த தேவ பிள்ளைகள் இதை விரும்புவாங்க. இது எனக்கு அவசியம் அப்படின்னு நினைப்பாங்க. வளராத பிள்ளைகள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? இவர் என்ன பாஸ்டர் என்ன இப்படி இருக்காரு, பாஸ்டர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. என் ஜனங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். இந்த நன்மை இருக்கு பாருங்க, இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். அது இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்கள் எல்லாரும், இந்த இடத்துல இருக்க நீங்கள் எல்லாரும் வேற ஒரு சபையில் போய் பிரசங்கம் கேட்க போகிறத நான் விரும்ப மாட்டேன். என் பிள்ளைங்க சோத்துக்காக வேறு இடத்துல போய் சட்டி ஏந்திக்கிட்டு திரிகிறத நான் ஒரு நாள் விரும்ப மாட்டேன். நீங்கள் எங்கேயாவது வேறு ஊருக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஊருக்கும் போங்க, அங்கே போய் ஊழியம் செய்ய போங்க, அங்கே போய் பிரசங்கம் பண்ண போங்க, அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்ல போங்க. பிரசங்கம் கேட்க அங்கே போகிறேன்னு போகாதீங்க. அப்படி போனால் அதுக்கு தான் எனக்கு அது கேவலமாக இருக்கும். ஏன்னா நான் போய் ஊர் ஊராக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் இன்னொரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இங்கே கேட்க போனீங்கன்னா எப்படி இருக்கும் எனக்கு? என் ஜனங்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, இவைகள் எப்படிப்பட்டது? ஆரோக்கியமான உபதேசம். அதில் என்னென்ன இருக்கும்? கண்டனம் இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும், புத்திமதி இருக்கும், இவைகள் எல்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் எங்கே வச்சு தான் செய்கிறாருன்னா தம்முடைய ஆலயத்தில் வச்சு அதை நமக்கு ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆரோக்கியமுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எரேமியாவின் புஸ்தகம் 30:17 படிக்கிறோம் அல்லவா? எரேமியா 30:17 நம்ம படிக்கிறோம் அல்லவா? அங்கே என்ன சொல்லியிருக்கு? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் நம்ம படிக்கிறோம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுவது. இதை எங்கே வச்சு சொல்றாரு? தம்முடைய வீட்டில் வச்சு அவர் சொல்றார். தம்முடைய வீட்டில் வச்சு இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். இது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஆண்டவருடைய வீட்டுக்கு போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற உங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஆரோக்கியமான உபதேசம். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே ஹெல்த்தியாக நாம் வளருவோம். சில வேளைகளில் பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம், மற்றவங்க ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், அந்த பகுதியிலே நாம் பலனற்றவர்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த பகுதியிலே, அந்த கிளை, அந்த பகுதியிலே நமக்கு எதிர்க்கத்தக்க வல்லமை இல்லைன்னு அர்த்தம். அந்த வல்லமை நமக்கு தருவது எதுனா இந்த வேத வசனம் தான் நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட வேத வசனத்தை ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் வச்சு நமக்கு கொடுக்கிறார். தம்முடைய ஆலயத்தில் வச்சு கொடுக்கிறார். ஏசாயா 2:3 நம்ம படித்தோம் அல்லவா? சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. வேதமும் வசனமும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்து நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. 4வது குறிப்பு, தேவனுடைய வீட்டிலே இருப்பது என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40:34 வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40:34 வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். இது ஆசரிப்பு கூடாரம் என்கிற கூடாரத்தை தேவனுடைய கட்டளையின்படி மோசே அமைத்தான். அந்த வனாந்தரத்தில் அது போடப்பட்டது. அதில் ஏராளமான வேலைகள் செய்யும்படி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். மோசையோடு கூட இணைந்து யாத்ராகம புஸ்தகத்தை படிக்கிறதையும் பெசலெயேல் என்கிற தேவனுடைய மனுஷன்
அகோலியாப்பு என்கிற தேவனுடைய மனுஷன், பக்தி உள்ள தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து அந்த கூடாரத்தை உருவாக்கினார்கள். 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் உள்ள அந்த கூடாரத்தை அவர்கள் உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கி தேவனுடைய கட்டளையின்படி அவைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்கு பிற்பாடு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவனே, நீர் சொன்னது போல இந்த சரியான சட்டத்திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சிட்டோம் என்று எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்க்கும்படி அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. முதல் முறையாக நடப்பது என்ன? வசனம் 34வது வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. இதை எல்லாவற்றையும் ஜனங்களும் மோசேயும் பார்க்குறாங்க. பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் இது. புதிய ஏற்பாட்டிலே இதற்கு ஒப்பனையான வசனம் எங்கே இருக்கிறது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இருக்கு. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கு அதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு அந்த வசனத்தில் போட்டிருக்கு. இங்கே ஒரு சபையை குறித்து போட்டிருக்கு. அது என்ன சபைன்னு பார்த்து சொல்லுங்க. மகிமை உள்ள சபை அப்படின்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே மகிமை இறங்கினது என்று 40:34 பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மகிமை நிறைந்த சபை என்று இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அப்படியானால் சபையானது எப்படிப்பட்டதாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார்? மகிமை நிறைந்த சபையாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கல்லவா, மகிமை இறங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா. அந்த அதிகாரம் முழுவதையும் இந்த பெரியவங்க பரீட்சைக்காக படிக்கிறீங்க, பரீட்சைக்காக படிச்சுட்டு வர்றீங்க. நானும் பல ஆண்டுகள் அந்த புஸ்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி படிச்சிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு வசனமாக கர்த்தர் கற்பித்தபடியே செய்தான் என்று 54 முறை அந்த புஸ்தகத்தில் வருது. 54 முறை வருது. மகிமை சும்மா இறங்கல, கர்த்தர் கற்பித்தபடியே மோசே அதை செய்து முடித்தான் என்று. நீங்கள் கர்த்தர் கற்பித்தபடியே அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை அந்த 40 அதிகாரத்தில் இருக்கு என்பதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா 54 முறை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே செய்தான் அப்படின்னு இருக்கும். 40ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரத்தில் மட்டும் 18 முறை சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 அதிகாரத்தில் மட்டும் 18 முறையும், முழு அதிகாரத்திலையும் 40 முறை 54 முறையும் இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கலாம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை எப்பொழுது இறங்கி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளைகள் அங்கே செய்யப்படும் போது, சபையானது தேவனுடைய கட்டளையின்படி செய்தால். பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தில் இறங்கி வந்து அவர் பிரத்யட்சமாய் பேசினது போல இந்த ஆலயத்திலையும் அந்த மகிமை நிச்சயமாய் வெளிப்படும். நிச்சயமாய் அது வெளிப்படும். மகிமை அப்படின்னா என்ன? அதுக்கு எபிரேய வார்த்தை செக்கினா என்பது. செக்கினா என்றால் தமிழில் மகிமை என்ற அர்த்தம். அதில் எபிரேய வார்த்தை செக்கினா என்பது. அதுக்கு ஒரு விளக்கத்தை ஒரு புத்தகத்தில் படித்தேன். அப்படின்னா என்ன செக்கினா அப்படின்னா என்ன அப்படின்னா, த விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இன்விசிபிள் காட். காணக்கூடாத தேவனுடைய வெளிப்படையான செயல்தான் மகிமை. மகிமை என்றால் என்ன? காணக்கூடாத தேவனுடைய வெளிப்படையான செயல். ஆலயத்தில் அது காணப்படும், ஆலயத்தில் அது நடக்கும். பைபிளில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் எங்கே போகிறேன்? 27ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுவான் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாகவும் தேவனுடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவும்
நான் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுக்கு 2 காரணம் சொல்றான். சங்கீதக்காரன் சொல்ற 2 காரணம் என்ன? நான் ஏன் ஆலயத்துக்கு போகிறேன்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாக. வேதத்தை படிப்பதென்பது வேறு, ஆராய்வதென்பது வேறு. தேவனுடைய பிள்ளைகள் படிக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. அதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் தம்முடைய மகிமையால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். தேவனுடைய மனுஷனை தேவ மகிமை தேவ ஆலயத்தில் வச்சு அவனை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, நிரப்புகிறது. 5வதாக ஆலயத்தில் இருப்பது என்ன? 5வதாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்பா. தேவனுடைய ஐக்கியம் உள்ள இடம் ஆலயம். இதற்கு ஒப்பனையான இன்னொரு வசனத்தை கூட நாம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம்: தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். ஆலயத்தில் இருப்பது என்ன? 1, தேவனோட உள்ள ஐக்கியம், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம். இந்த 2ஐயும் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வைத்து தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்கிறார். தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் தேவனோடு உள்ள உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். தேவனோடு உள்ள உங்கள் ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் யாரை சந்திக்க போகிறேன்? தேவனை சந்திக்க போகிறேன். அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக போகிறேன். அவரோடு கூட நான் பேசும்படியாக போகிறேன். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக போகிறேன். இப்பொழுது நடப்பது என்ன? தேவனோடும் அவர் வார்த்தையோடும் நமக்கு ஒரு ஐக்கியம் தேவனுடைய ஆலயத்தில் வச்சு நமக்கு கிடைக்கிறது. அப்போஸ்தலன் இப்படி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:9 சொல்கிறார், கர்த்தர் உங்களை என்னையும் ஆலயத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன? அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. இந்த ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்ளணும். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் தேவனோடு உள்ள ஐக்கியம். தேவனே, உம்மோடு கூட உள்ள எனக்கு ஐக்கியம். 133ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா? கடைசி வசனம் அங்கே போட்டிருக்கு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த அதிகாரம் முடியும் போது, அந்த சங்கீதம் முடியும் போது இப்படி போட்டிருக்கோம், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவ ஐக்கியமுள்ள இடம் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டிலே உள்ள ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய ஐக்கியம் உள்ள இடம். இங்கே வரும்போதெல்லாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகிறீர்கள் என்ற உணர்வோடு இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். கடைசியாக 6வதாக 56 ஏசாயா 7வது வசனத்தில் படிக்கிறோம். 56:7 நாம் வாசிக்கிறோம். என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பலிகள் அங்கீகரிக்கப்படுகிற இடம். இந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்முடைய பலிகளையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிற இடம் இந்த இடம். எனவே நான் ஏன் ஆலயத்துக்கு போகிறேன், ஆலயத்திற்கான நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து புரிந்து ஆண்டவருடைய வீட்டுக்கு நாம் வர வேண்டும். ஆண்டவருடைய வீட்டுக்கு வர வேண்டும். நாம் எல்லாரும் இங்கே காணிக்கை தசம பாகங்களை கொடுக்கிறோம். நானும் காணிக்கை தசம பாகத்தை கொடுக்கிறேன். என்ன நம்பிக்கையோடு? ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்காக, ஆண்டவர் எனக்கு செய்த
எல்லா நன்மையான ஈவுகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் நான் கொடுக்கவில்லை. நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விதைக்கிறேன். நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு அவங்க மட்டும் ஒரு 10 வருஷம் அவங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி தான் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டார். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாத காரணத்தினால பாஸ்டர்களுக்கு எதையுமே கொடுக்க விட மாட்டார். காணிக்கை கொடுப்பது என்பது கொடுக்க விடவே மாட்டார். ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா ரொம்ப ஒரு மாதிரி முறைப்பார் எங்கள் அம்மாட்ட. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, கணவருக்கு தெரியாமல் தான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். தெரியாமல் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த சத்தியம் புரிஞ்சு போச்சு, அவர்களுக்கு அந்த விளக்கம் தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக பல தடைகள் வந்தாலும் இதை நான் எப்படியாவது செய்யணும் என்று அவங்க உள்ளத்தில் உறுதியான தீர்மானம் வச்சு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பாஸ்டர் போனதுக்கு பின்னாடி எங்கள் அம்மாவோட பயங்கரமாக சண்டை போடுவார். அப்போ நான் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றேன், அவர் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றாரு, ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போகிறாரு, அவருக்கு போய் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போடுவார். ஆனால் பிற்பாடு அவர் ரசிக்கப்பட்டது பின்னாடி தான் சொல்லுவார், எப்போ இந்த வாரம் ஸ்டூடெண்ட்ஸ் வரலப்பா, அவங்களெல்லாம் நம்ம வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்களெல்லாம் கவனிக்கணும்ப்பா, அப்போ தான் பரலோகத்தில் பலன் இருக்குன்னு அதுக்கு பின்னாடி சொன்னார். அந்த சத்தியம் புரியாத போது அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த சத்தியம் புரிஞ்சதுக்கு பின்னாடி இன்னும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார். ஏனென்றால் பைபிள் இங்கே வசனத்தில் போட்டிருக்கு, 56ஆம் அதிகாரம் 7, என் பலிகள் அங்கே அங்கீகரிக்கப்படும், என் சர்வாங்க தகனங்கள் அங்கே அங்கீகரிக்கப்படும், என் பலிபீடத்தின் மேல் அவர்களுடைய பலி அங்கீகரிக்கப்படும். எனவே தேவனுடைய வீட்டிலே நடக்கிற இந்த ஆசீர்வாதமான காரியங்களை அறிந்து கொண்டால் எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, ஒன்று மகிழ்ச்சி, இரண்டாவது சம்பூரணத்தினால் வருகிறதான ஆசீர்வாதம், மூன்றாவது ஜீவ அப்பமாகிய வேதவசனம், நான்காவது தேவனுடைய மகிமை, ஐந்தாவது தேவனோடு உள்ள ஐக்கியம், ஆறாவது என் பலிகளும் காணிக்கைகளும் என் ஆண்டவருக்கு செலுத்துவதிலே சந்தோஷமாய் நான் போய் செலுத்துகிறேன். அல்லேலூயா. எனவே இதை அறிந்த தேவ பிள்ளைகள் தான் சொல்றாங்க, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உம்முடைய வீட்டின் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது பழையபடியாக 65 நாளுக்கு நாம் வருவோம். சங்கீதத்திலே 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்ட மனுஷன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் நான் திருப்தியாவேன். உம்முடைய வீட்டில் இருக்கிற நன்மையால் நான் திருப்தியாகிறேன். ஆண்டவர் பாராட்டின இந்த இரக்கத்துக்காக, கிருபைக்காக தூரமாயிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய வீட்டில் வச்சு மகிழ்ச்சியும் சம்பூர்ணத்தையும் கொடுத்து தம்மை அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி வேதத்தை தந்து, ஜீவ அப்பத்தை தந்து, மகிமையை தந்து, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தந்து அவருக்கு கொடுக்கும் பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. அவர் செய்த எல்லா நன்மைக்காக நாம் எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தையும் நாம் இணைந்து உயர்த்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி உம்முடைய வீட்டுக்கு நாங்கள் வரும்படி எங்களை முன்குறித்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை சேர்த்து கொண்டீரே. என்னை சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே, என்னை சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. என்னை சேர்த்து கொண்டு உம்முடைய வீட்டில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமுள்ளவர்களாய் மாறும்படி கிருபை பாராட்டினீரே. உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. என் வீட்டுக்கு உங்களை கொண்டு வந்து
என் வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரே. என் வீட்டுக்கு உங்களை கொண்டு வந்து என் வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களை உம்முடைய வீட்டுக்கு கொண்டு வராதிருந்தால் எங்களுக்கு வந்த எத்தனையோ துக்கமான சூழ்நிலைகளில் நாங்கள் அழிந்தே போயிருப்போம். ஆண்டவரே, என் துக்கத்திலே நான் அழிந்தே போயிருப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நீரே என் மகிழ்ச்சியாயிருந்தீர். நீரே என் மகிழ்ச்சியாயிருந்தீர். உம்முடைய வேத வசனத்தால் என்னை தேற்றினீர். எனக்கு போதுமானவராயிருந்தீர். எனக்கு வழி நடத்தினீர். எனக்கு உதவி செய்தீர். உம்முடைய வீட்டிலே உள்ள நன்மையால் எங்களை திருப்தியாக்கி நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவானவர் பூரண சற்குணராயிருந்து என்னுடைய குறையெல்லாம் மாற்றினீரே ஆண்டவரே. குறைவு வந்த போதெல்லாம், குறைவு வந்த போதெல்லாம், குறைவு வட்ட போதெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தபோது, நல்ல தகப்பனே, குறைவுகளை நிறைவாக்கினீரே. சம்பூர்ணத்தால் நிறைப்பீரே, சம்பூர்ணத்தால் நிறைத்தீரே. உதவி செய்து நடத்தினீரே. கிருபை பாராட்டினீரே ஆண்டவரே. உடைய வீட்டில் வச்சு நீர் பாராட்டின எல்லா இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரும் கொடுக்க கூடாத நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றி நடத்தினீரே ஆண்டவரே. சியோனிலே வேதமும் எருசலேமிலே வசனமும் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வேதத்தினால், உம்முடைய வசனத்தினால் எங்களை வழிநடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால் எங்களை நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவ்வப்போது எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினீர். அவ்வப்போது எங்களை வழி நடத்தினீர். எங்களுக்கு வேலி அடைச்சு எங்களை காப்பாற்றினீர் ஆண்டவரே. எங்களை நேசித்து எங்களை கண்டித்து நடத்தினீர். எங்களுக்கு உரமிட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக இந்த ஆலயத்தில் வச்சு இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ததிலே அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் செத்து விடாதபடிக்கு எங்களை எச்சரித்தீர். நாங்கள் தவறிவிடாதபடிக்கு எங்களை எச்சரிப்பு உண்டாக்கி எங்களை நடத்தினீர். எங்களை ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுத்தீர். ஆரோக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்தினீர். ஆரோக்கியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தீர். உம்முடைய ஆலயத்தில் வச்சு உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்பினீர். உம்முடைய ஆலயத்தில் வச்சு உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உம்முடைய வெளியரங்கமான செயல்கள் மூலமாக உம்முடைய ஆலயத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு உள்ள ஐக்கியம் கொள்ளுகிற இடமாக இந்த இடத்தை வச்சிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். உம்மோடு கூட ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படி, உம்மோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படி உம்முடைய வீட்டுக்கு எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பலிகளை உமக்கு செலுத்தும்படி, எங்கள் காணிக்கைகளை செலுத்தும்படி உம்முடைய வீட்டிலே நீர் எங்களை கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வீட்டிலே எங்களை கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத இவைகளை நீரே எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உம்முடைய வீட்டின் நன்மையால் எங்களை திருப்தியாவோம். உம்முடைய பிரகாரங்களில் சேர்ந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய தயவுக்காக, இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவு, இரக்கம், கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை வரும் காலங்களில், வரும் நாட்களில் உம்முடைய தெய்வீக கிருபையால் நிறைத்து ஒருவரும் உம்முடைய ஆலயத்தை விட்டு நீங்கி போகாதபடிக்கு இவைகளிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். வரிசையாக